ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, லேஸ் எப்படி செய்கிறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லேஸ் ஃபேக்ட்ரியோட பிஹைண்ட் த சீன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்க ஹார்வெஸ்ட் பண்ணதில் இருந்து அதை பேக்கெட் பண்ணி நம்ம கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராசஸ் பற்றியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். 1932 ஹெர்மன் லேங்கிறவர் தான் முதல் லேஸை கண்டுபிடிச்சாரு. ஆரம்ப காலத்தில் அவரோட காரில் வச்சு தான் வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது இப்போ பல லட்சக்கணக்கான மக்கள் விரும்பி சாப்பிட்ற உணவாக மாறி இருக்கு. ஃப்ரிட்டோ லேங்கிற யூரோப்பியன் ஃபேக்ட்ரி தான் அதிக அளவில் பொட்டேட்டோ சிப்ஸை தயாரிக்கிறாங்க. இவங்க ஒரு மணி நேரத்துக்கு 4 டன் சிப்ஸ் தயாரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 750 டன் பொட்டேட்டோ சிப்ஸ் இவங்க தயாரிக்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருந்து டைரெக்டாக பொட்டேட்டோஸை இவங்க வாங்குறாங்க. அதை ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு கன்வேயர் பெல்ட் வழியாக அனுப்புகிறாங்க. அங்கே குவாலிட்டி செக் நடக்குது. இங்கே குட் குவாலிட்டியும் பேட் குவாலிட்டியும் பிரித்து எடுக்கப்படுது. குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி தோலெல்லாம் பீல் பண்ணுற மிஷினுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சரியான ஒரே மெல்லிசான அளவாக இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணுற மிஷினுக்குள்ளே அனுப்பி கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கட் பண்ண பொட்டேட்டோஸை ஃப்ரையிங் யூனிட்டுக்கு தனியாகவும் பேக்கிங் யூனிட்டுக்கு தனியாகவும் மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க. ஃப்ரையிங் பொட்டேட்டோ சிப்ஸும் இருக்குது, பேக்கிங் பொட்டேட்டோ சிப்ஸும் இருக்குல்ல, அதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது. கிறிஸ்பியாக சிப்ஸ் குக் ஆனதும் அதை அடுத்த கன்வேயர் யூனிட் வழியாக டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் இருக்கிற யூனிட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த சீசனிங் மிக்ஸை எல்லாம் நல்லா எல்லா சிப்ஸ்லேயும் கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சீசனிங் செய்யப்பட்ட சிப்ஸை எல்லாமே கரெக்டான ஷேப்பில், டேஸ்ட்டில், ஃப்ளேவரில் இருக்காங்கிறத ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஒரு பேக்கெட்டில் இருக்கிற லேஸுமே அதே டேஸ்ட்லேயும் அதே ஃப்ளேவர்லேயும் இருக்கணுங்கிறத இவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. லாஸ்ட்டாக சிப்ஸை எல்லாம் ஈக்குவலான வெயிட்டில் பிரிக்கிறதுக்கான கன்வேயர் பெல்ட்டில் அனுப்புகிறாங்க. அது சிப்ஸை எல்லாம் ஈக்குவலான வெயிட்டில் பிரிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்கும் தகுந்த மாதிரி தனியான பேக்கெட் இருக்கும். அதில் போட்டு நல்லா சீல் பண்ணி பேக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி சிப்ஸை எல்லாம் ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அது டேரெக்டாக நம்ம கையில் தான் வந்து சேரும். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேஸ் சாப்பிட்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.